கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே நாம் ஒரு சிறு தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோம். அந்த சிறு தலைப்பு என்னவென்று சொன்னால், பாவத்துக்கு விரோதமாக போராடி நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதாக அந்த தலைப்பை நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஆகவே இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட வேத வாக்கியங்களாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, முதல் வசனமானது நமக்கு சொல்லுகிறது, அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் முன்பாக தேவன் ஒரு ஓட்டத்தை என்ன செய்கிறார், இங்கே நியமித்திருக்கின்றார். முதல் வசனத்துடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு என்ன செய்யணுங்க, ஓட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். எப்படி ஓட வேண்டும்? பொறுமையோடு ஓட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். யாரை நோக்கி ஓட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். இங்கே இயேசுவை நோக்கி நாம் ஏன் ஓட வேண்டும் என்று சொன்னால், இங்கே இயேசு என்பதற்கும் கிறிஸ்து என்பதற்கும் வித்தியாசப்பட்ட அர்த்தம் இருக்குது என்பதை நாம் என்ன செய்கிறோம், அறிந்திருக்கின்றோம். விசேஷமாக பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனமானது, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. இயேசுவினுடைய சிந்தையானது நமக்கு இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். ஆகவே நாம் ஓடுவதிலும் கூட யாரை நோக்கி ஓட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நோக்கி ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசுவானவர் தான் இந்த பூமியிலே அவர் என்ன செய்தார், 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தவராக இருக்கின்றார். இந்த பூமியில் அவர் பிறந்த பொழுது அவருடைய பெயரானது இயேசுவாக என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆகவே இந்த இயேசுவை நோக்கி தான் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டு இப்பொழுது இருக்கின்றோம். அப்போ இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும், பொறுமையோடு ஓட வேண்டும் என்பதாக சொல்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக நமக்கு ஒரு கட்டளையானது இருக்கிறது. அந்த வசனப்பகுதியினுடைய முதல் பகுதியில் பாருங்கள், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இதுதான் நம்முடைய பாடமாக என்ன செய்கிற இந்த நாளிலே இருக்கிறது. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இந்த பாவமானது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கக்கூடியதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த பாவமானது என்ன செய்கிறது என்று சொன்னால், பாவத்தினுடைய விளைவானது ஆவிக்குரிய மரணமாக இருக்கிறது. ஆவிக்குரிய மரணமானது ஏற்படும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் ஒரு விரோதத்தை அது என்ன செய்கிறது, உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த பாவத்தோடு நாம் போராடி நாம் ஜெயிக்க வேண்டியது நம்முடைய கிறிஸ்தவனுடைய கடமையாக என்ன செய்கிறது, இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் என்பதே என்னமாக இருக்கிறது என்று சொன்னால், நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கின்ற ஒரு மார்க்கமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அநித்தியமான இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நித்தியமான காணப்படாத காரியங்களுக்காக தொடர்ந்து நாம் என்ன செய்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த பூமியில் நாம் பாவத்தை ஜெயித்து தேவனுடைய சித்தத்தை முழுமையாக நாம் செய்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் என்ன செய்ய போகிறோம், பிரவேசிக்க போகிறோம் என்பதாக சொல்லுகிறார். ஆக இதற்கு இடைப்பட்ட காலங்களிலே இந்த கிறிஸ்தவ மார்க்கம் என்பது பாடுகளையும் கூட என்ன செய்கிறதா இருக்கிறது, மையமாக கொண்டிருக்கின்றது. பாடுகளை மையமாக கொண்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் பாடுபடுவதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் பாடுபடுவதற்கென்றே அழைக்கப்பட்டு இருக்கின்ற உலகமானது சொல்லுகிறது, இன்றைக்கு கிறிஸ்தவுக்குள்ளாக வந்தவுடனே நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும், கிறிஸ்தவுக்குள்ளாக எல்லா சந்தோஷம் இருக்கிறது, எல்லா சமாதானம் இருக்கு என்பதாக நம்ம என்ன செய்கிறோம், உலகமானது இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களையே நாம் கேட்டு பழகி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வாக்கியங்களானது சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் பாடுபடுவதற்கென்றே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம், அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆக இந்த பாடுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது சம்பந்தமாகத்தான் அங்கே சொல்லுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12 4ஆம் வசனமானது நம்முடைய பாடத்தினுடைய காரியமாக இருக்கிறது. பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதிலே இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எபிரேயர்கள் எவ்விதமாக உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள், பாவத்துக்கு விரோதமாக போராடுகின்ற விஷயத்தில் இன்னும் நீங்கள் என்ன செய்யலை, ரத்தம் சிந்தவில்லை, இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்படியான அவருடைய கடமையானது நம்முடைய கடமையானது என்ன?
பாவத்துக்கு விரோதமாக போராடுகின்ற விஷயத்தில் நாம் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதற்காக நாம் யாரை கவனிக்க வேண்டும், யாரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அவரை நாம் என்ன செய்யணும், நினைத்து பார்க்க வேண்டும். யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? முதல் வசனத்தில் இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம், பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம், பாடுகளை சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடும் பொழுது நமக்கு சில வேளைகளை நம்ம என்ன செய்யும், 3ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது நமக்கு சில வேளைகளில் சோர்வு இருக்கும். ஐயோ நம்ம இப்படி ஓடிட்டு இருக்கிறோமே, ஓடும் பொழுது நமக்கு என்ன செய்யுது, ஓடுவதற்கு ஆவிக்குரிய பலன் இல்லாமல் என்ன செய்யும், சோர்ந்து போவோம். நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்கள், நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவமானங்கள் என்பதாக என்ன செய்ய ஒருவேளை சோர்வுகள் இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கூட என்ன செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவ அல்லாதவர்களும் கூட சமாதானமாக என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகு தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை என்பதாக ஒரு வேளை நமக்கு என்ன செய்யிருக்கும், சோர்வுகள் ஏற்படும். ஆகவே இந்த சோர்வுகளை நாம் ஏற்படும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய காரியமானது 3ஆம் வசனம் சொல்கிறாரு, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணுங்க, நினைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் என்ன செய்திருக்கிறார், பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை அவர் முழுமையாக அவர் சகித்திருக்கின்றார். ஆகவே அவரை நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் எவ்விதமாக பாடுபட்டார், அவர் எவ்விதமாக பாவத்துக்கு விரோதமாக போராடினார், அவர் எவ்விதமாக இரத்தத்தை அவர் சிந்தினார். மாம்சத்திலே பாடுபட வேண்டுமென்கிற சிந்தையானது தொடர்ந்து அவருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட மனமானது அவருக்கு தொடர்ந்து என்ன செய்தது, இருந்தது. முழுமையாக தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற மனமானது தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமானது சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்ன செய்திருக்கவில்லை, அவர் தனியே இருக்க பிதாவானவர் அவரை விடவில்லை. அவர் முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக பிதாவுடைய சித்தத்தை மாத்திரமே செய்தார். ஆக நீங்களும் நானும் கூட பிதாவுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதன் மூலமாக நமக்கு பாடுகள் வரும். நம் எவ்வளவு தேவனுடைய சித்தத்தை நாம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யும், இந்த பூமியில் நம் சரீரத்திலே நாம் பாடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாடுபடாமல் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய முடியாது. ஆக இந்த பாடுகள் என்பது கிறிஸ்தவ மார்க்கத்தில் மிகவும் அவசியம் உள்ளதாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமானது சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு இந்த நிருபத்தை நான் எழுதுகிறேன் என்பதாக யோவான் சொல்லுகிறார். ஆகவே நாம் பாவம் செய்யாமல் இருப்பது என்பது ஒரு காரியமாக இருக்கிறது. அதோடு கூட நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வது என்பது மற்றொரு காரியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆக இந்த 2 நிலைகளிலுமே நம்மை வைத்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம எவ்வளவு தேவனுடைய சித்தத்தை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம், எவ்வளவு பாடுகளை நாம் பட்டுக்கொண்டு இருக்கோம் என்பதை குறித்து என்ன செய்யுங்க, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தை ஒருவேளை நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப என்ன செய்யலாம், கஷ்டமாக இருக்கலாம். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது பிரசங்கி புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது என்பதாக என்ன செய்கிறார், இங்கே சொல்லுகிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கடைசியில் 11ஆம் வசனமானது சொல்லுகிறது, சகலத்தையும் தேவன் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கின்றார். அப்படியானால் நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறப்ப சந்தோஷப்படுறோம், அதே ஒரு மனுஷன் இறக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறது இல்லை, சந்தோஷப்படுகிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாருங்க, சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கின்றார். நமக்கு பாடுகள் நிறைய பிடிக்கிறது இல்லை, நம்ம கஷ்டங்கள் பிரச்சனைகள் நமக்கு பிடிக்கிறதே இல்லை, துக்கங்கள் பிடிக்கிறது இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக என்ன செய்கிறாருங்க, செய்கிறார். சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு என்ன செய்கிறாருங்க, செய்து கொண்டு இருக்கின்றார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து கொண்டு இருக்கின்றார். அப்படியானால் நம்ம இந்த வாழ்க்கையில் பாவத்தோடு போராடுகின்ற விஷயத்தில் நம் சந்தோஷமாக அதில் என்ன செய்யணுங்க, ஈடுபட வேண்டியது அவசியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் எவ்விதமாக சந்தோஷப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனமானது சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து.
அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சந்தோஷமானது என்ன செய்தது இருந்தது. அதற்காக அவர் தன்னுடைய சரீரத்தில், தன்னுடைய மாம்சத்தில் முழுமையாக அவர் பாடுபட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அங்கே என்ன செய்ய முழுமையாக பாடுபட்டார். அவமானத்தை அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. சிலுவையை, பாடுகளை முழுமையாக அவர் என்ன செய்தாங்க சகித்தார் என்பதாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட பாடுகளை பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆக இந்த போராட்டத்தை மற்றொரு வகையில் சொல்ல போனால் 2 தீமோத்தேயு 4:7, 8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இது ஒரு நல்ல ஒரு போராட்டமாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே ஒரு நல்ல போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக என்ன செய்கிறது இருக்கிறது. போராட்டம் மட்டும் இருந்துன்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யாது பிடிக்காது. போராட்டம் மட்டும் இருந்துன்னு சொன்னால் உலகத்தில் என்ன செய்யுது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் ரொம்ப போராட்டங்க. சில மக்களை சந்திக்கும் பொழுது சொன்னால் எப்படி இருக்குதுங்க வாழ்க்கைங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப போராட்டங்க, ரொம்ப பிரச்சனை, இங்கே ஒன்றும் நிம்மதியே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சும்மா சர்வசாதாரணமாக நிறைய அடுக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் படுகின்ற பாடுகளை குறித்து, படுகின்ற துன்பங்களை குறித்து, சகிக்கின்ற காரியங்களை குறித்து, அவமானங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், அது ஒரு நல்ல ஒரு போராட்டம் என்பதாக தேவன் நமக்கு என்ன செய்கிறாருங்க சொல்லுகிறார். ஆகவே இவற்றையெல்லாம் நல்லதாக நம்ம என்ன செய்யறோங்க, எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நாம் பார்க்க வேண்டும். நன்மைக்கு ஏதுவாக நீங்களும் நானும் அதை பார்க்கும் பொழுது மெய்யாகவே அது என்ன செய்யும், நாம் போராடுவதற்கு அது நம்ம என்ன செய்யும், அது வந்து உதவிகரமாக இருக்கும் என்பதாக என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம். ஆகவே 4 வசனமானது சொல்லுகிறது, எபிரேயர் 12:4 சொல்கிறார், பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் என்ன செய்யலைங்க, எதிர்த்து நிற்கவில்லையே. அப்படின்னா நான் சிலுவையில் அறையணுமா, இயேசு கிறிஸ்துவ போல சிலுவையில் தொங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்லை. அவரை போலவே அதே விதமான பாடுகள் நமக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட அவருடைய வழியிலே நம்ம என்ன செய்யணுங்க, அவர் போன அதே வழியிலே அவருக்கு இருந்த அதே மனமானது நமக்கு இருக்கும் பொழுது, அவர் பட்ட பாடுகளை அவர் எவ்விதமாக நன்மை செய்து அநியாயமாக பாடுபட்டு பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்தாரோ அதே விதமாக அந்த வழியிலே நம்ம என்ன செய்யணுங்க செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மளை கொண்டு சிலுவையில் போட்டுருவாங்கன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மளே என்ன செய்யுங்க, அந்த ரோமர்கள் மூலமாக நாமும் கூட சவுக்கடி வாங்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு இல்லாமல் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் அவருடைய வழியானது என்னவென்று சொன்னால், நன்மை செய்து அநியாயமாக பாடுபட்டு பொறுமையோடு அவற்றை என்ன செய்யணுங்க சகிக்க வேண்டும்.